கணக்கம்பட்டி சித்தர் யாரு? அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன? மனிதனோடு மனிதனாக வாழ்ந்த தெய்வமாக பார்க்கப்படும் சித்தர் தான் கணக்கம்பட்டி சித்தர். வாங்க அவருடைய வரலாற்றை இந்த காணொளியில் காண்போம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் தான் கணக்கம்பட்டி. கணக்கம்பட்டியில் பிறந்து வளர்ந்த ஐயா சித்தர். இவருடைய இயற்பெயர் காளிமுத்து. மக்களால் அழைக்கப்படும் பெயர் பழனிசாமி. இவங்களுடைய தந்தை பெயர் சின்னமன நாயக்கர். இவருடைய சிறு வயதில் ஒரு பால்காரர் வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்த காளிமுத்து என்ற பழனிசாமி ஐயா அந்த பால்கார உரிமையாளருக்கும் சித்தர் ஐயாவுக்கும் சிறு வயதில் வந்த ஒரு பிரச்சனையால் அந்த பால்காரர் ஐயா அடித்து தாக்கப்பட்டிருக்காரு. பின்பு பேச்சு மூச்சு இல்லாத காரணத்தினால் அந்த பால்காரர் பழனியில் உள்ள இடும்பன் காட்டில் காளிமுத்து என்ற பழனிசாமி ஐயாவை காட்டிலேயே போட்டுட்டு அப்படியே போயிட்டாரு. ஒரு நாட்கள் முழுவதும் ஐயா அவர்களை காணவில்லை என்று அனைவருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இடும்பன் காட்டுப்பகுதியில் சென்ற கணக்கம்பட்டியை சேர்ந்த ஒருவர் ஐயா அவர்களை படுத்த நிலையில் பார்த்து கணக்கம்பட்டி ஊர் மக்களிடம் தெரிவித்து அவர்கள் அவரை பார்த்தபோது பேச்சு மூச்சு இல்லாம இருந்திருக்காரு. அருகில் இருந்த அரசு மருத்துவமனைக்கு ஐயாவை தூக்கி சென்று பார்த்தபோது அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் என்று மருத்துவர் கூறிவிட்டதால் போஸ்ட்மார்ட்டம் செய்வோம் என்பதற்காக அந்த போஸ்ட்மார்ட்டம் அறையில் வைத்து அந்த உடலை பூட்டிவிட்டு எல்லோருமே போயிட்டாங்க. மறுநாள் அவர்கள் கதவை திறந்தபோது அவருடைய உடல் அங்கு இல்லை. ஊர் மக்கள் ஆச்சரியத்துடன் இங்க இருந்த உடல் எங்க போயிற்று என்று ஒன்றுமே புரியாமல் திகைத்து கொண்டிருந்த நிலையில் அந்த வேளையில் இடுமன் காட்டுப்பகுதியில் கணக்கம்பட்டி ஊரை சேர்ந்த ஒருவர் இடுமன் காட்டுப்பகுதியில் காளிமுத்து என்ற பழனிசாமி ஐயா பாறையில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கார் அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு. அங்கிருந்த யாருக்குமே ஒன்றுமே புரியல. மருத்துவர் இறந்து விட்டார் என்று சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு நபர் எப்படி மீண்டும் உயிரோடு வருவார் அப்படின்னு எல்லோரும் குழம்பி திகைத்து கொண்டிருந்த நிலையில் மீண்டும் கணக்கம்பட்டி ஊருக்கே திரும்பி வந்தார் காளிமுத்து என்ற பழனிசாமி ஐயா. அந்த ஊரில் உள்ளவர்களுக்கு அவர் அருள்வாக்கு சொன்னபோது யாரும் நம்பல. ஊர் மக்களுக்கு தானாக சென்று நல்லது செய்து கொண்டு வந்திருந்தார். வெளியூரில் இருந்து வந்த வாகனத்தை நிறுத்தி ஒரு குழந்தைக்கு பேச்சு வராத சூழ்நிலையில் அவர் சென்று அருள்வாக்கு சொல்லி அந்த குழந்தைக்கு மீண்டும் பேச்சு வர வச்சாரு. இந்த மாதிரி அந்த ஊரில் ஒவ்வொரு அற்புதங்களை ஐயா அவர்கள் செய்ய செய்ய அந்த ஊர் மக்கள் ஐயாவிடம் ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டாங்க. கணக்கம்பட்டியில் உள்ள மோகன் தோட்டத்தில் உள்ள ஒரு வீட்டில் அமர்ந்து பிரச்சனைகளோடு வருபவர்களுக்கு அருள்வாக்கு சொல்லி அவர்கள் பிரச்சனையை தீர்த்து கொடுத்தாரு. ஐயாவிடம் அருள்வாக்கு கேட்க வரும் அனைவரிடமும் மண்வெட்டி எடுத்து பக்கத்துல குழி வெட்ட சொல்வாரு. அந்த பகுதியிலே உள்ள சிறிது பெரிய அளவு கல்லை கொண்டு உருட்ட சொல்வாரு. மீண்டும் அதே இடத்தில் உருட்டி வைக்க சொல்வாரு. அந்த பகுதியில் உள்ள பாட்டில் குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்ய சொல்வாரு. வார்த்தையால ஏசுவாரு. தடி எடுத்து சில நேரங்கள்ல அழைப்பாரு. இதையெல்லாம் செய்ய சொல்லி அவர்களின் பாவத்தை அவர் கழிப்பார். இந்த செய்தி வெகுவாக ஒவ்வொரு ஊராக பரவ தொடங்கி ஐயாவை பார்க்க பல பேர் வர தொடங்கினாங்க. ஐயா அவர்களுக்கு மூட்டசாமி அப்படிங்கிற மற்றொரு பெயர் கூட உண்டு. கணக்கம்பட்டி சித்தர் என்ற பெயரும் உண்டு. பழனிசாமி ஐயா என்ற பெயரும் உண்டு. முருகருடைய மறு அவதாரம் என்று மக்களால் அன்போடு போற்றப்பட்டவர் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் எப்போதும் பச்சை நிற வேட்டி சட்டை அணிந்திருப்பாரு. மற்றவர்களுடைய பாவங்களை மூட்டையாக சுமந்து கொள்வார். அதனால் அவர்களுக்கு மூட்டசாமி அப்படிங்கிற பெயரும் உண்டு. ஐயா திண்டுக்கல் மாவட்டம் கணக்கம்பட்டி மோகன் தோட்டத்தில் ஐயாவுடைய ஜீவ சமாதிக்கு சென்று நமது குறைகளையும் தீராத பிரச்சனைகளையும் ஐயாவிடம் முறையிட்டால் உடனே தீர்ந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையில் அனைவரும் சென்று ஐயாவிடம் அந்த பிரச்சனைகளை முறையிட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது என்று மக்கள் மீண்டும் கோடான கோடி மக்கள் வருகை தந்து கொண்டிருக்காங்க. நமது பிரச்சனைகளை வலிய ஐயா தீர்த்து வைப்பது ஐயாவுடைய குணம். கணக்கம்பட்டி சித்தர் ஐயாவை ஒரு முறை பார்த்து ஜீவசமாதியில் நம் குறைகளை தெரிவித்தால் போதும், கண்டிப்பாக நிச்சயமாக அது மாறும் என்று தினமும் லட்சக்கணக்கான மக்கள் ஐயாவை தரிசிச்சு போறாங்க. கடவுளின் மறு அவதாரமாக மூட்டைசாமி ஐயா பார்க்கப்படுகிறார்.
ஒரு முறை சென்று ஐயாவிடம் உங்க குறைகளை முறையிடுங்க. மாற்றங்களே தெரியும். மாற்றங்களுக்காக நீங்க மீண்டும் அந்த ஜீவ சமாதிக்கு செல்வீங்க. நன்றி.